ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே நம் வீட்டிலே அபிராமி அந்தாதி பாடல்கள் ஒலிப்பதன் மூலமாக நம் இல்லத்திலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் கரைபுரண்டு ஓடக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை அம்பிகை அபிராமி வழங்கி கொண்டிருக்கிறாள். இன்றைய பாடல் அருமையான ஒரு பாடல். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே என்ற பாடல். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, இறைவியினுடைய திருவடி தாமரைகள் அபிராமி பட்டருடைய தலையிலே எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் தேவியினுடைய திருப்பாதங்கள் இருக்கக்கூடிய பேற்றினை தேவியே உவந்து அளித்தாள் என்று பின்னால் ஒரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லுவார். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று சொல்லுவார். சென்னியின் மேல் பத்மபாதம் பதிப்பதற்காக அடியார்களையெல்லாம் ஒன்று திரட்டி கூட்டி வைத்து, இதோ என் பக்தன் வந்திருக்கிறான், இதோ என் தொண்டன் வந்திருக்கிறான், இதோ என் அன்பன் வந்திருக்கிறான், இடையராது என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபிராமி பட்டன் வந்திருக்கிறான் என்று சொல்லி இறைவனும் இறைவியுமாக ஒரு சேர இருந்து திருவடி மலர்களை சூட்டினார்கள் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய பேறு வேறு என்ன இருக்க போகிறது? அப்படிப்பட்ட அருமையான பேற்றினை அபிராமி பட்டர் பெற்றார். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. இறைவனுடைய திருவடி தாமரைகள், இறைவியினுடைய திருவடி தாமரைகள் நம்முடைய தலைமையிலே இருக்குமானால் நிச்சயமாக நமக்கு இந்த பிறவி ஒரு சிறந்ததொரு பிறவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிறவியாக, அற்புதமான பிறவியாக அபிராமி பட்டருக்கு கிடைத்தது. பொதுவாக 3 மிகப்பெரிய சைவ ஆச்சாரியார்கள், அப்பர் சுவாமிகள் திருவடி தீட்சை வேண்டும் என்று சொல்லி திருச்சத்தி முற்றத்திற்கு செல்கிறார். அங்கேயும் பார்த்தால் அம்பிகையினுடைய பெருங்கருணை மிகுந்த தலம் அது. அந்த திருச்சத்தி முற்றத்திலே அம்பிகையினுடைய திருவுருளை பெற்று சிவபெருமானிடத்திலே கேட்கிறார், எனக்கு திருவடி தீட்சை தாருங்கள். அந்த திருவடி தீட்சை கேட்ட உடனே அவர் சொன்னார், இங்கிருந்து நீ திருநல்லூருக்கு வா என்று சொன்னார். பூவார் திருவடி சுவடு என் மேல் பொறித்துவை என்று கேட்டார். திருச்சத்தி முற்றத்திலே இருந்து திருநல்லூருக்கு வருகிறார். திருநல்லூரிலே இறைவன் அவருடைய திருவடி தாமரைகளை மிக அருமையாக அவருடைய தலையிலே வைக்கிறாள். அப்படிப்பட்ட அருமையான திருவடி தாமரைகளை பெற்றதனாலே அவர் சொல்லுகிறார், நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே என்று பாடுகிறார். அப்பர் சுவாமிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மணிவாசக பெருமானோ எப்பொழுது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வந்தாரோ அப்பொழுதே அவருக்கு அந்த கருணை கிடைத்து விட்டது. அருகிலே அழைத்து காதிலே சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி அவருடைய தலைமையிலே திருவடியை பதித்தார் என்று சொல்லுகிறார். பல இடங்களிலே திருவாசகத்திலே தேடி 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 பார்க்கிற பொழுது அழுது அழுது அவர் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய செய்தி இதுதான். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன் என்று சொல்லுவார். சுந்தரருக்கு கிடைத்த பேர் இருக்கிறதே மிக அருமையான பேரு. எப்படி அபிராமி பட்டருக்கு வம்பாக பழுத்தாளோ தேவி, அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேடி வந்தார். சுந்தரர் எல்லா தலங்களையும் சுற்றி வந்தார். திருவதிகைக்கு வந்தார். அப்பர் சுவாமிகள் கரங்களாலே அங்கே மிக சிறப்பாக உழவாரப்படையினாலே சுத்தம் செய்த இடம் என்பதனாலே தன் காலால் அந்த தலத்தை மிதிப்பதற்கு அஞ்சினார். அத்தகைய அருமையான அடியார் பக்தி அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது. அடியாருக்கு அத்தனை பெருமை தந்தார். அதற்குள்ளே போவதற்கு, திருவதிகைக்குள்ளே போவதற்கு அஞ்சி வெளியிலேயே சித்தவட மடம் என்ற மடத்திலே தங்கி இருக்கிறார். இறைவனை நினைந்தவாறு இருக்கிறார். திருவதிகை வீரட்டத்து இறைவனை நினைந்து நினைந்து காதலாகி கசிந்து இருக்கிறார். இரவு அந்த திருமடத்திலே தங்கி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இறைவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கிழ வேதியர் வடிவத்திலே வந்து இவர் படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே இவர் தலைக்கு மேலாக தன்னுடைய பாதத்தை வைத்து அவர் படுத்து கொண்டார். கொஞ்ச நேரம் ஆனவுடனே பாதத்தை இவருடைய தலைமையிலே சூட்டி அருளினார், மிதித்தார். மிதித்த உடனே சுந்தரர் வேகமாக எழுந்தார். வன்றொண்டர் அல்லவா, என்ன போய் என்னை மிதிக்கிறீர் என்று கேட்டார். எம்பெருமான் காட்சி தந்து என்னை தெரியவில்லையா என்று கேட்டார்.
சுந்தரர் கண்ணீர் ஊத்து அழுதார். இறைவனை என்னை தேடி வந்து தங்களுடைய திருவடி தாமரைகளை என் தலைமையில் வைப்பதற்கு நான் என்ன பேறு பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி இறைவனுடைய திருவடி தாமரைகள் தலைமையிலே சூட்டப்படக்கூடிய அருமையான பேற்றினை அவர்கள் பெற்றதனாலேதான் இந்த உலகத்திலே மிக அருமையான பாடல்களை நமக்கு தந்தார்கள், அதிசயங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள். எந்நாளும் இறைவனுடைய திருவடி அவர்கள் பாதத்திலே பொருந்தி கொண்டே இருந்தது. அப்படித்தான் அபிராமி பட்டருக்கும் மிக அருமையாக அவருடைய தலையிலே இறைவனுடைய திருப்பாதங்கள் எந்நாளும் இருக்கிறது. காஞ்சி மகா பெரியோரிடத்திலே ஒருமுறை கேட்டார்கள், பூக்களை எல்லாம் வாங்கி தலையிலே வைத்துக் கொள்கிறீர்களே, கழுத்திலே சூட்டிக் கொள்ளவில்லையா என்று. பெரியவர் சொன்னாராம், தேவியினுடைய திருவடிகள் அங்கே இருக்கிறது, அந்த தேவியினுடைய திருவடிகளுக்கு நான் சூட்டுகிறேன் என்று சொன்னாராம். நம்முடைய காலத்திலே நாம் பார்த்த ஒரு மகான் அத்தகைய ஒரு அதிசயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படித்தான் இறைவனுடைய திருவடி சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, அது எப்போதும் இருப்பதினாலே அபிராமி பட்டருக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் இருக்கிறதே, வேறு யாருக்கு கிடைக்கும்? அதுபோல நான் இறைவனிடத்திலே தினசரி பிரார்த்தனை செய்வோம். பராசக்தி அம்பிகையே, கருணை மிக்கவளே, இந்நாளும் உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னுடைய தலையிலே சூட்டக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை எனக்கு அருள்வாய் என்று வேண்டுவோம். தேவி அருள்வாள். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளோட அந்த பக்திக்கு ஆட்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்த ஒரு விபத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கணவன் மனைவி, 5 வயசு குழந்தை, பெண் குழந்தை. அந்த கணவனோட தகப்பனார் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண. சுங்குவார் சத்திரம் தாண்டி ஒரு விபத்து நடந்துடுத்து. ஒரு லாரியில் அடிபட்டு அந்த பொன் குழந்தை தூக்கி வீசப்பட்டது. அந்த பொன் குழந்தையை தூக்கிண்டு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்க. அங்கே சிகிச்சை முறைகள் போதாது அப்படிங்கிறதுனால மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்தாச்சு. இந்த வேளையில் இந்த குடும்பத்தோட உறவினர் ஒருத்தர், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பர் ஒருத்தர் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்கிறா. அப்போ மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு தவத்தை புரிஞ்சு ஒரு தவம் முடித்த பிறகு ஒரு ஆப்பிளை கொடுக்குற. போகும்போது காமாட்சியை பார்த்துட்டு போன்னு சொல்லி அனுப்புகிற. இவர் போன நேரம் அந்த காமாட்சி அம்மன் சன்னதியில் திரை போட வேண்டிய வேலை. இவர் போய் சில வினாடிகள் தரிசனம் பண்ண பிறகு திரையை போட்டுட்டா, சன்னதியை மூடிட்டார். பச்சை பாவாடையில் அந்த காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டா. அந்த சந்தோஷத்தோடு சென்னைக்கு வரார். இந்த ஆப்பிளை குழந்தைகிட்ட கொடுக்கணும். இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு மருத்துவர்கள்ட்ட சொல்லி இந்த குழந்தைய பொண்ணோட தலைமாட்டில் வைக்கணும், இது மகா சுவாமிகள் கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்ட்ட சொல்லும்போது, ஆஹா, ஒரு நடமாடும் தெய்வத்திட்டேருந்து வந்திருக்கா. அதாவது எப்பேற்பட்ட டாக்டருமே ஒரு சிகிச்சை முறையை பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்டவாள்கிட்ட சொல்லுவா, எல்லாத்துக்கும் மேலே தெய்வம்னு ஒன்று இருக்கு, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குங்கன்னு சொல்லுவா. இது எதை சொல்றது அப்படின்னா, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் எதையுமே தீர்மானிக்க வேண்டும். மருத்துவர்கள் மருத்துவத்தோட சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் பண்ணணுமோ பண்றா, அவளை குறை சொல்லக்கூடாது. அதே வேளையில் இந்த ஆயுள் எப்படி இருக்கு, இந்த உயிரை பற்றி தளபதி என்ன நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதுக்காகத்தான் சொல்றது, எல்லாத்துக்கும் மேலே தெய்வம்னு ஒன்று இருக்கு, அந்த தெய்வம் தான் இதை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் நம்ம. அதே போல் அந்த மருத்துவர்களுக்கும் காஞ்சி மகா சுவாமிகள் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நிச்சயம் அவரோட சந்நிதியிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னா இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கணும். ஆனாலும் மருத்துவத்தின் சக்திக்கு உட்பட்டு இந்த பொண்ணோட பலவிதமான ஹிஸ்டரியை பார்க்கும்போது, பலவிதமான சோதனை முடிவுகளை பார்க்கும்போது உடல் ரொம்ப பாதிப்படைஞ்சதாக இருக்குது. இந்த பொண்ணு கண்முடிச்சா தான் எதையும் சொல்ல முடியும், இவ கண்முடிக்கணுமேன்னு தான் நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொல்லிட்டு போயாச்சு. அந்த வேளையில் இந்த ஆப்பிளை எடுத்துட்டு இவாள்லாம் அந்த ஐசியூக்குள்ளே போகிறா. உள்ளே போய் அந்த மகா சுவாமிகளை, அந்த தெய்வத்தை மானசீகமாக வணங்கினபடி அந்த ஆப்பிள் பிரசாதத்தை அந்த குழந்தையோட மேலே லேசாக படும்படியாக வச்சுட்டு இந்த ஆப்பிளை அந்த பொண்ணோட தலகாணிக்கு பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டேன். ஒரு மணி நேரம் போயிருக்கும்.
ஒரு மணி நேரம் போன பிறகு, அதாவது அந்த ஐசியூவில் யாருமே கிடையாது, அந்த குழந்தைக்கு சில விதமான அந்த சோதனைகள் ஓடின்னு இருக்கு, யாருமே அங்கே கிடையாது. 1 மணி நேரம் போன பிறகு உள்ளே இருந்து ஒரு நர்ஸ் வெளியே வராங்க. அந்த நர்ஸ் வெளியே வந்து நேர டாக்டரோட அறைக்கு போகிறாங்க. டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் அந்த குழந்தை கண்ணு முழிச்சு கொடுத்து அப்படிங்கிறான். அந்த குழந்தை கண் முழிச்சு கொடுத்து சில வார்த்தைகள் பேசுகிறா அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லும்போது அந்த டாக்டர் வந்து ஆச்சரியத்தோடு ஓடி வரார். நேர ஐசியூக்குள்ளே போகிறார். பார்த்தா இந்த பொண்ணு எப்போ கண் முழிக்கும், இந்த பொண்ணு கண்ணு முழிக்குமா, இந்த பொண்ணு பேசுமா அப்படின்னு ஒரு ஆவலோடு இருந்த அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறார். அவருக்கே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறார், வெளியில் வந்து இந்த குடும்பத்தை கூப்பிடுறார். ஏன்னா ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விபத்துக்குள்ளான அந்த பெண் குழந்தை கண்ணு திறந்து பார்த்துடுத்து பேச ஆரம்பிச்சுடுத்துங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதை அந்த குடும்பத்துக்கு சொல்லி ஆகணுங்கிறதுனால அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி அவளையும் உள்ள கூப்பிட்றார் டாக்டர். இந்த குடும்பமும் உள்ள வருது. அதாவது கணவன் மனைவி, அந்த கணவனோட தகப்பனார் பிளஸ் இவர்களோட உறவினர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கா இல்லையா, இவ 4 பேரும் உள்ள வரா. அந்த குழந்தைய பார்க்கறா. அந்த குழந்தை இவளை பார்த்து அம்மாவை பார்த்து அம்மாங்கிறது, அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது. அந்த டாக்டருக்கு அப்பதான் சந்தோஷம், குழந்தைக்கு நினைவு தப்பலை, மிகச் சரியாக கூப்பிடுறது, உறவு முறையை சரியாக கூப்பிடுறது. இந்த குழந்தை இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் எந்த விதமான பெரிய பாதிப்புக்கும் உள்ளாம இருக்கு, மூளை எந்த விதமான சேதமும் அடையாமல் இருக்குன்னு டாக்டர்கள் சந்தோஷப்பட்டார். அந்த குழந்தை இயல்பா பேச ஆரம்பிச்சு கொடுத்து. இதுதான் அடுத்த கட்ட ஆச்சரியம். அந்த குழந்தை என்ன பேசுறது அப்படின்னா, அந்த தான் சாலையை கிராஸ் பண்ண போது அந்த லாரி வந்து அடிச்சது இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிச்சது. அப்பா நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த லாரி வந்து மோதி எடுத்து இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது. பழைய சம்பவங்களை எல்லாம் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவ எல்லாரும் அந்த குழந்தைய ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அப்போ டாக்டர் என்ன சொல்றார், அந்த குழந்தையை பார்த்து சொல்றார், அம்மா நீ ரொம்ப பேசக்கூடாது, நீ இன்னும் சோதனை கட்டத்தில் தான் இருக்க, நீ இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ வெளியே போக முடியும், அதனால கொஞ்சம் பேசாத, நன்னா ஓய்வெடு, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை தலையாட்டின பிறகு இந்த கணவனும் மனைவியும் வெளியில் வரலான்னு பார்க்கும்போது அந்த குழந்தை திரும்ப அம்மானு கூப்பிட்டது. அம்மானு கூப்பிட்ட உடனே அந்த டாக்டர் திரும்ப எதுக்காக இந்த குழந்தை அம்மாவை கூப்பிடுறா, போனவாளை எதுக்காக கூப்பிடணும், இந்த குழந்தைக்கு தான் நம்ம சொல்லிட்டோமே ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கார். அந்த அம்மா அப்பா அந்த 4 பேரும் திரும்ப வந்து அந்த குழந்தைக்கு எதிர்த்தா போல நிற்கிறா. அந்த குழந்தை இவாளையே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ சொல்ல வர போறது, ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை இந்த குழந்தை சொல்ல போறது அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தையும் அந்த வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாயாரை பார்த்துட்டு இருக்கா, தகப்பனாரை பார்த்துட்டு இருக்கா. இந்த குழந்தை என்ன விஷயத்தை அப்படி சொல்ல போறது, எதுக்காக போனவாளை திரும்ப ஒரு மாதிரி ஒரு உருக்கமான குரலோட கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறா. குழந்தையோட விழிகளில் ஒரு ஆச்சரியம் தங்கி நிற்கிறது. அந்த ஆச்சரியத்தோட குழந்தை இவா கிட்ட என்ன சொல்ல போறது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகாசுவாமிகளை தரிசனம் பண்ண குடும்பத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன விபத்து நடந்து குழந்தை காஞ்சிபுரம் போயிட்டு அங்கிருந்து சென்னைக்கு கூட்டின்னு வந்தாச்சு. மகாசுவாமிகள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு கொண்டு வந்திருக்கார். ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கார். அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அந்த ஆப்பிள் குழந்தையோட தலைமாட்டில் வச்ச பிறகு 1 மணி நேரம் கழிந்த பிறகு அந்த மருத்துவர்களும் ஆச்சரியப்படும்படியாக அந்த குழந்தை கண்ணு முழிச்சு பார்த்துருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த டாக்டர்களுக்கே ஆச்சரியம். எல்லாமே மருத்துவத்தை மீறின அற்புதம். ஒரு மகான் நமக்கு எந்த வேளையில் எதை செய்யணும்னு எழுதியிருக்கோ அது நிச்சயமா நமக்கு நடக்கும். இந்த குழந்தை அப்படிங்கிறது, இந்த குழந்தையோட ஆயுள் பலம் நன்னா கூட இருக்கு. மகாசுவாமிகளோட பிரசாதம் இங்க வந்துடுத்து. இது வந்த பிறகு மருத்துவத்தையும் தாண்டி அந்த குழந்தை அற்புதமாக தன்னோட கண்ணை திறந்தெடுத்து பேச ஆரம்பிச்சுடுத்து. டாக்டர்களும் ஆச்சரியமா பார்க்கறா.
எல்லாரும் பேசிட்டு இருக்கா. தாயார் தகப்பனாரையும் கூப்பிட்டு ஐசியூக்குள்ள வச்சு அந்த குழந்தைய பார்க்க சொல்றா. குழந்தை இவாகிட்டையும் பேசுறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு டாக்டர்கள் சொல்றா, இல்லம்மா நீ ஓய்வு எடுத்துக்கோ, அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டா. ஆனால் அந்த குழந்தை தன்னோட அம்மாவை ரொம்ப உருக்கமா கூப்பிடுறது, ரொம்ப நிகழ்ச்சியோட அம்மாவை கூப்பிடுறது. அம்மா பக்கத்துல வந்து நிற்கிற, அப்பாவும் நிற்கிற. அந்த மருத்துவரும் இந்த குழந்தை என்ன சொல்ல போறதுன்னு பார்க்குற. அந்த குழந்தை கேட்கறது, அம்மா ஒரு பச்சை பாவாடை போட்டுண்டு ஒரு சின்ன பொன் குழந்தை இங்க இருந்தாலே அவ எங்கம்மா அப்படின்னு குழந்தை கேட்கறது. ஒரு 5 வயது பெண் சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா. உடல்ல பலவிதமான சிதனங்கள். அந்த விபத்து ஆனதுல ஒரு லாரி தூக்கி அடிச்சதுல அங்கங்க கண்ணா பின்னான்னு காயம், நினைவு கிடையாது. அதோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த சிறுமி, அம்மா என் கூட ஒரு பச்சை பாவாடை போட்டுண்டு ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தது, அந்த பொண்ணு இப்ப எங்கம்மா அப்படின்னு கேட்கறது. இது வரைக்கும் டாக்டர் என்ன பண்ணிடுறார், அந்த பொண்ணு பேசுறத வச்சு பார்த்து இந்த பொண்ணுக்கு நினைவு சரியா இருக்கு. அம்மாவை அம்மான்னு சரியா கூப்பிடுறது, அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது, விபத்து நடந்த இடத்தை கரெக்டா சொல்றது, லாரி தான் மேல மோதி எடுத்துன்னு சொல்றது வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு ஆச்சரியமா பார்த்துருந்தார் அந்த டாக்டர். திடீர்னு பச்சை பாவாடை கட்டிட்டு ஒரு பொன் குழந்தை இங்க இருந்தாலே, ஒரு சிறுமி இருந்தாலே, அவ எங்கன்னு கேட்கும்போது அந்த குடும்பத்துல எல்லாருமே குழம்ப ஆரம்பிச்சா. டாக்டர்கள் திரும்ப குழம்ப ஆரம்பிச்சா. இங்க எப்படி பச்சை பாவாடை கட்டிட்டு ஒரு பெண் குழந்தை இருக்க முடியும்? அப்படி யாரும் உள்ள நுழைய முடியாதே. அப்படி உள்ள நுழைஞ்சாலும் நம்மளோட கவனத்தை மீறி எதுவும் போகாதே. இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று மருத்துவர்களாக இருக்க முடியும், இல்லாட்ட செவிலியர்களாக இருக்க முடியும், அதாவது நர்ஸுகளாக இருக்க முடியும். அதையும் தாண்டி உறவினர்கள் அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போக முடியும். இந்த சூழ்நிலையில எப்படி பச்சை பாவாடை போட்டு ஒரு பொண்ணு இங்க வர முடியும் அப்படின்னு டாக்டர் குழம்பினர். டாக்டருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருவேளை இந்த பெண் குழந்தைக்கு நினைவு தப்பி போச்சா, ஒருவேளை எப்பவாவது தான் விளையாடின காலத்துல தன் கூட இருந்த ஒரு பெண்ணை நினைவுபடுத்தி சொல்றாளா, இல்ல இது எந்த அர்த்தத்துல இப்படி சொல்றான்னு டாக்டர் குழம்பின்றிருந்தார். டாக்டர் குழம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தந்தையும் தகப்பனாரையும் நினைச்சு பாருங்க. அந்த தாயும் தந்தையும் அவ மனசு எப்படி இருக்கும்? டாக்டரை பொறுத்தவரை மருத்துவத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டமா யோசிக்கணும். தாயும் தகப்பனையும் பொறுத்தவரை இது வாழ்க்கை, அவர்களோட வாரிசு இந்த பொண்ணுங்கிறது. ஆஹா, நம்மளோட பொண்ணு திடீர்னு இப்படி பேசுறாளே, இங்க எப்படி குழந்தை வர முடியும், அதுவும் பச்சை பாவாடைன்னு சொல்றாளே, இங்க எப்படி வர முடியும் அப்படின்னு அவளும் யோசிக்கிறா. அந்த தாயும் தகப்பனாரும் அந்த தாத்தாவும் யோசிக்கிறார், எப்படி வர முடியும்? ஒருவேளை நம்ம குழந்தைக்கு இந்த டாக்டர் நினைக்கிறபடி ஏதான ஆயிடுத்தோ அப்படின்னு சந்தேகப்படும் போது அப்பத்தான் அந்த உறவினர் வரார். அந்த உறவினர் இந்த சம்பாஷணை எல்லாத்தையும் கேட்டுருக்கார். எல்லாத்தையும் கேட்ட பிறகு யாரோட பிடிக்குள்ளையும் வராம இந்த விஷயம் போயிட்டே இருக்கே. அவாவா கற்பனையில என்னென்ன யோசிக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு தீர்மானமா இங்க சொல்லிட்டு இருக்காளே, இது இந்த கோணத்துல போக வேண்டிய விஷயமே கிடையாது அப்படின்னு அவருக்கு தோணி, அவருக்கு தான் பளிச்சுன்னு ஒரு விஷயம் பொட்டுல அரைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த ஆப்பிளை எடுத்துட்டு காமாட்சியை பார்த்துட்டு அப்புறம் சென்னைக்கு போ அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னார் இல்லையா. இவர் காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ண போகும்போது அந்த அம்பாள், அந்த தெய்வம் ஒரு பச்சை பாவாடை கட்டிருந்திருக்கு. அந்த பச்சை பாவாடை கட்டின்றிருந்த அந்த தெய்வத்தை தரிசிக்கும் போது இந்த உறவுக்காரர் தன்னோட கோரிக்கையை வைக்கிறார். தாயே, இங்க மகா சுவாமிகளை, உன்னோட குழந்தை மகா சுவாமிகளை தரிசிக்க வந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு. மகா சுவாமிகள் பிரசாதம் கொடுத்திருக்கார். இந்த பிரசாதத்தோட உன்னையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரசாதத்தை அங்க போய் கொடுக்க சொல்லியிருக்கார். அதற்காக நான் உன் சந்நிதிக்கு வந்தேன் அப்படின்னு தனக்கு கிடைத்த ஒரு சில வினாடிகள்ல அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிருக்கார். அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த காட்சிகள் மனசுல தங்கி இருக்க இவர் அங்க போய் இந்த ஆப்பிளை கொடுத்திருக்கார். இந்த ஆப்பிள் தலைமாட்டுல 1 மணி நேரம் இருந்திருக்கு. இந்த ஆப்பிள் சாதாரண ஆப்பிள் கிடையாது,
மகா சுவாமிகள் பிரசாதமாக கொடுத்த ஆப்பிள், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அந்த சந்நிதிக்கு போயிட்டு வந்த ஆப்பிள், அந்த தெய்வத்தை அந்த காமாட்சியை துதித்து இந்த குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆப்பிள் அவளோட சந்நிதியிலேருந்து இங்க வந்திருக்கு. எவ்வளவு சுத்தி வளைச்சு எவ்வளவு விஷயம் பார்த்தல. மகா சுவாமிகள் இந்த குழந்தைக்கு ஒரு பரிபூர்ணமா வரணும்னு அனுகிரகம் பண்ணி ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டார். அந்த ஆப்பிள் இங்க வந்த பிறகு அந்த அம்பாளே, அதாவது அந்த நாயகி காமாட்சியே இந்த ஆஸ்பத்திரிக்கு, இந்த சென்னை ஆஸ்பத்திரிக்கு ஒரு குழந்தை சொரூபமா அந்த சிறுமிக்கு மட்டுமே தெரியும்படியாக வந்திருந்து பக்கத்தில் இருந்து அவளோட மேனியை தடவி, அவளோட உடம்பை தடவி ஒரு விதமான உருமாற்றம் கொடுத்திருக்க. இதான் மருத்துவத்தை தாண்டின அற்புதம். இது மகா சுவாமிகள் சந்நிதியில மட்டுமே நாம் தரிசிக்க கிடைக்கும். மகா சுவாமிகள் போன்ற மகான்களால மட்டுமே இது முடியும். இந்த இடத்துல அந்த காமாட்சியே இந்த குழந்தைக்கு, அதாவது 5 வயது சிறுமிக்கு, விபத்துக்கு உள்ளான அந்த சிறுமிக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுத்திருக்க. அதனால தான் அந்த 5 வயது குழந்தை கேட்கறது, இங்க பச்சை பாவாடையோட ஒரு பெண் சிறுமி இருந்தாலே, ஒரு குழந்தை இருந்தாலே, அவ எங்கம்மா அப்படின்னு கேட்கிறா. அந்த உறவினர் எல்லா விஷயத்தையும் இங்க சொல்றார். தாயார்கிட்ட சொல்றார், தகப்பனார்கிட்ட சொல்றார், டாக்டர் இருக்கார், எல்லாருக்கும் கேட்கும்படியா இது போல மகா சுவாமிகள்கிட்ட வாங்கின பிரசாதத்தை பத்தி முழுக்க சொன்ன பிறகுதான் அத்தனை பேருக்கும் சிலிர்த்தெழுந்தது மேனியே. ஆகா, இந்த காமாட்சியை இங்க மகா சுவாமிகளை தரிசிக்க போன ஒரு புண்ணியத்துக்காக காமாட்சியை இந்த இடத்துக்கு தங்களோட பொண்ணுக்கு பக்கத்துல இருந்து ஒரு மருத்துவச்சியா இருந்து இந்த பெண் குழந்தை எழுந்து உட்கார, அதாவது இவளோட நலத்துக்காக இப்படி ஒரு லீலைய பண்ணிருக்கான்னு அப்புறம்தான் புரிய ஆரம்பிச்சது. மகா சுவாமிகளை நம்பி, அவரை நம்பி போனவ யாருமே எந்த காலத்திலும் சோட போனதே கிடையாது, மோசம் போனது கிடையாது. அந்த ஆத்மார்த்தமான பக்தியோட அந்த மகானை தேடி நாம போனா நம்ம மனசுல என்ன இருக்கோ, என்ன பிரார்த்திக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். இதுதான் பல காலகட்டத்தில் அவரோட வாழ்க்கையில நடந்தது. நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புது அனுபவத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.